கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கின்றோம். அதாவது, பெருந்தீனிக்காரனோடு கூட நீ ஐக்கியம் வைக்காத, மதுபான பிரியர்களோடு கூட நீ சேராத, உன் அது தரித்திரத்துல கொண்டு நிற்க வைக்கும் என்று அவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து எச்சரிக்கிறார் இல்லையா? இன்றைக்கு அநேக மக்களை பார்த்தால் இந்த நவீன உலகத்துல உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களா மாறிட்டாங்க. ஒரு இளம் வயதினராக இருக்கலாம், எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு ஹோட்டல்ஸாக போகிறது, ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்ஸில் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, இதுவே இன்றைக்கு வழக்கமாக போய்விட்டது. இதற்கென்றே இன்றைக்கு வாழுகிற ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்காங்க, நிச்சயமாக சொல்ல முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்குறாரு வேதத்தில் அப்படின்னா, உனக்குள்ள இச்சை அடக்கம் இல்லைன்னா நீ மாம்சத்தின் கனிகளை வெளிப்படுத்தி இச்சையில் அடிமைப்பட்டன, உன்னுடைய ஆத்மா என்னவாகும்? கேள்விக்குறியாதான் மாறும். ஆண்டவர் நம்மை ரட்சிக்க முடியுமாங்க? ஒரு சாத்தான் நமக்கு இன்றைக்கு ஒரு கத்தியை போல கொண்டு வைக்கிறான் இல்லையா? நமக்கு என்று விழுறதுக்கு குழியை தோண்டி வைக்கிறது கூட இதுவும் அதிலே ஒன்றுதான். அதை செய்யலாம், இதை செய்யலாம், அதை வாங்கலாம், இதை வாங்கலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னு நமக்குள்ள தேவனை குறித்த ஒரு சிந்தையை யோசிக்கவே வைக்காம நம்மளுடைய எண்ணத்தை இன்றைக்கு இந்த உலகத்துக்கு நேராக திருப்பி 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 நம்மை ஒரு பாவத்தில் விழ வைக்கிறது அவனுடைய தந்திரம். அவன் நமக்கென்று வைத்திருக்கிற பாதாள குழி. அதை உணர்ந்து கொள்ளாம இன்றைக்கு ஆலயத்துக்கு வரதை கூட விட்டுட்டு ஃபேமிலியா சண்டே ஆனா சேர்ந்து ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்ஸ் இப்படி ஏறி இறங்குற ஃபேமிலி நிறைய பார்க்க முடியும். இன்னைக்கு அந்த ஹோட்டலில் போய் அங்கே இருக்கிற ஃபுட்டு என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணணும், அடுத்த வாரம் இந்த ஹோட்டலுக்கு போகணும், இப்படின்னு அட்வான்ஸ்டாக உணவுக்காக இன்றைக்கு செலவழிக்கிறவங்க, நேரம் ஒதுக்குறவங்க ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? உணவுக்காக உடைக்காக கவலைப்படாதீங்க, நீங்கள் எனக்கு முன்னுரிமை கொடுங்க, முதலிடத்தை கொடுங்க, உங்களுக்கானவற்றை நான் பார்த்து கொள்வேன் என்று. என்றைக்காவது நம்ம போகிறது தப்பு இல்லைங்க. ஆனால் அதுவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையாக அநேகருக்கு மாறிவிட்டது இல்லையா? வீட்டில் அநேகர் இன்னைக்கு சமைக்கிறதே மறந்துட்டாங்க. ஒவ்வொரு இன்னைக்கு ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணி இன்னைக்கு இதை டேஸ்ட் பண்ணணும், நாளைக்கு அதை டேஸ்ட் பண்ணணும் சொல்லிட்டு அந்த உணவுக்கு அடிமையாகி போன கூட்டம் இன்றைய தலைமுறைகள் ஏராளம் என்று சொல்லலாம். அதற்கென்று பணத்தை இன்றைக்கு விரயம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. தேவையே இல்லாமல் பணத்தை இன்றைக்கு செலவழிக்கிறாங்க. வேதத்தில் நான் சொல்லட்டுமா, ஏசா ஒருவேளை சாப்பாட்டுக்காக சேஷ்ட புத்திர பாக்கியத்தை இழந்து போனாரா இல்லையா? இழந்து போனாரு. ஒரு தலைமுறைக்கான ஆசீர்வாதத்தை அவர் இழந்து போனாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சாப்பிட மன்னா கொடுத்தாரு. ஆனால் இறைச்சி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு முறுமுறுத்து தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தண்டிக்கப்பட்டாங்க. அதே நேரத்தில் தானியேலை பாருங்க, அவருக்கு சாப்பிட்றதுக்கு அவர் கேட்காமலே ராஜபோஜனம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதை சாப்பிடு, ராஜபோஜனம்னா அதில் என்னெல்லாம் இருக்கும் இல்லையா? வித்தியாசமாக திராட்சை ரசம் இருக்கும், மாம்சம் இருக்கும், பலவிதமான காரியங்கள் இருக்கும். ஆனால் அவர் கண்ணு முன்னாடி அது இருந்தும் கூட அவருக்கு அதை சாப்பிட்றதுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற ஒரு அவகாசம் கிடைத்தும் கூட அவர் வேண்டான்னு மறந்துட்டு, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு சாதாரணமான காய்கறி சாப்பாடே போதும்னு அவர் சிம்பிளான ஒரு ஃபுட்டை சாப்பிட்டாரு. ஆண்டவருக்கு ஞானம், விசேஷித்த ஆவி, கிருபை, வரங்கள், மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற வல்லமை எல்லாவற்றையும் கொடுத்து மகிமையை பயன்படுத்தினாரா இல்லையா? எதனால? இந்த தேவையில்லாத காரியங்களுக்கு தன்னை அடிமைப்படுத்தாததுனால, இச்சையடக்கம் அவருக்குள்ள இருந்ததுனால. இன்னைக்கு நமக்கு இச்சையடக்கம் இருக்காங்க. இந்த உலகத்துல சத்துரு இன்றைக்கு நல்ல டெம்டேஷன், நல்ல இச்சையை கொண்டு வர அளவுக்கு வித்தியாசமான ஃபுட்டெல்லாம், உணவுகளை எல்லாம் இன்னைக்கு கண்ணு முன்னாடி மொபைல் ஃபோன்ல போற வர வழியில் எல்லாவற்றையும் நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிட்டு இருக்கிறான். பார்க்குறத உடனே இதை போய் சாப்பிடணும் ஒரு எண்ணத்தை தூண்டத்தக்க அளவிற்கு இன்னைக்கு உலகத்தின் காரியம் மாறிவிட்டு, அதற்கு நீங்க அடிமையானீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில தரித்திரம் தான் கடந்து வரும் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இச்சையடக்கம் ரொம்ப முக்கியம். சத்துரு என்னதான் கொண்டு வந்தாலும் அந்த காரியத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, தேவையில்லாத இப்பேற்பட்டோடு நீ பழக்கம் வைக்காத. ஒருவேளை உங்க நண்பன் இப்பேற்பட்ட சுபாவத்துல இருக்கலாம். ஒரு நாள் வா என் கூட, இந்த ஹோட்டலுக்கு போவோம், இந்த சாப்பிடுவோம் சொல்லிட்டு அழைச்ச உடனே கூட போகாதீங்க. உங்களுடைய குணத்தையும் அது மாற்றும்.
உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பெரும் பாதிப்பை கொண்டு வரும். தேவனோடு உள்ள உறவிலே பெரும் பிளவை அது உருவாக்கும். ஆகையால் மதுபான பிரியர்களானாலும் சரி, போஜன பிரியர்கள் ஆனாலும் சரி, அவர்களோடு கூட உங்கள் ஐக்கியத்தை வைக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருந்த உங்கள் ஆத்மாவை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். அன்பு ஜனமே, வேண்டாம், இப்பேற்பட்ட காரியம் நமக்கு உரியது அல்ல. எவ்வளவு தூரம் நம்ம இச்சையடக்கத்தோடு இருந்து உபவாசத்தோடு கூட இருந்து பல நேரங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிற நேரங்களில் நமக்குள்ள இருக்கின்ற வீண் காரியங்களை விட்டு ஒப்பு கொடுத்து தேவனுக்குரிய பிள்ளைகளாய் நம்மை மாறுவோம். ஒருவேளை ஏதோ ஒரு மனிதர் இந்த காரியத்துல அடிமைப்பட்டிருக்கலாம், அந்த சுபாவம் நமக்குள்ள இருக்குமா, இன்றைக்கு விட்டு வெளியே வந்துருங்க. இன்னைக்கு நம்ம செய்கிற தவறுகள் நம்மை பார்த்து வரைக்கும் நம்முடைய பிள்ளைகள் அதற்கு அடிமையாகலாம். நம்ம வீட்டுல நம்முடைய குடும்பத்தை சரியா நடத்தாம, சரியா வீட்டுல சமைக்காம, தேவையில்லாம வெளியே போய் என்னைக்குமே வெளியே உள்ள ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டு, வெளியே ஹோட்டல்ல போய் டெய்லி போய் அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு பழகிற பொழுது நம்முடைய பிள்ளைகளும் அதற்கு அடிமையாவாங்க. நம்மூல நம்முடைய பிள்ளைகளுடைய சுபாவங்களும் கெட்டு போகும். ஆகையினால் இதை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு போஜன பிரியர்களாக இராமல் நம்முடைய சரத்துக்கு எது தேவையோ அதை சாப்பிட்டு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நன்மைகளை வீணாய் விரயம் செய்யாமல் நன்மைக்காக பிரயோஜனப்படுத்துவோம். கர்த்தர் அதன் மூலம் நம்முடைய காரியங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை வீணாக செலவழித்து வீண் காரியங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பொழுது நம்முடைய ஆசீர்வாதம் அது நம்முடைய வாழ்க்கையில வேதனையை உருவாக்கும், தரித்திரத்தை கொண்டு வரும். நிலையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு போதிக்கிற காரியங்களை உறுதியாக கீழ்ப்படிந்து அதனையே பின்பற்றுவோம். வாழ்விலே நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா, போஜன பிரியனா இராதே என்றும் அப்பேற்பட்டவர்களோடு கூட ஐக்கியம் வைக்காதே என்றும் எங்களுக்கு கற்றுக்கொண்ட தெய்வமே, இன்றைக்கு ஒரு வேளை எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா ஆண்டவரை உணவுகளுக்கு மீது அடிமைப்பட்டு ஆண்டவர் நவீன உலகத்தில் இருக்கிற உணவுப் பொருட்கள் மீது ஒரு இச்சையோடு கூட இன்றைக்கு பல காரியங்களை நாங்கள் ஆண்டவரை அடிமையாகி செய்து கொண்டு இருப்போமே. ஆனால் அதை விட்டு விட்டு வெளியே வர எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நாங்கள் அதற்கு அடிமையாக கூடாது, எங்கள் பிள்ளைகள் அதற்கு அடிமையாக கூடாது ஆண்டவர். எங்கள் நண்பர்கள் அப்பேற்பட்ட வழிகளில் போகக்கூடாது ஆண்டவர். அதே வேளையில் நாங்களும் அப்பேற்பட்டவர்களோடு கூட பழக்கம் வைக்கக்கூடாது. எங்களுடைய பரிசுத்தம் கேள்விக்குறியாகாத படிக்கும் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் ஆண்டவரே ஒரு போஜனத்துக்காக இழந்து விடாத படிக்கும், எங்கள் சரீரத்தை நாங்கள் தீட்டுப்படுத்தாத படிக்கும், எங்கள் ஆத்மாவை கெடுத்து கொள்ளாத படிக்கும், தேவனுக்கு பயந்து இச்சையடக்கத்தோடு கூட உம்முடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து வாழுகின்ற பிள்ளைகளாய் எங்களை வழி நடத்துங்க அப்பா. எங்களுக்கு பலமான ஆகாரமாகி உம்முடைய வேத வசனம் தான் எங்களுக்கு அவசியமான போஜனம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் ஆண்டவர், நீங்க சொன்னீங்க பிதாவின் சித்தம் செய்வதே உம்முடைய போஜனம் என்று. அதே போல உங்க சித்தத்தை செய்வதா எங்களுக்கு மிகுந்த போஜனம் தகப்பனே. அதை உண்மையோடு உத்தமத்தோடு கூட செய்ய எங்களை ஒவ்வொரு நாளும் நீதியின் பாதைகளிலே வழி நடத்தும். வீணான சுபாவங்கள் எங்களை விட்டு அகன்று போகட்டும். பரிசுத்தத்தை கெடுக்கிற ஐக்கியங்கள் எங்களை விட்டு விலகி போவதாக. தகப்பன் அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி. எங்களை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீரே வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.